பூமியிலே பேசுகிறவருடைய சத்தத்துக்கே நாம செவி கொடுக்காம போகும்போது தப்பி போகாமல் இருக்க அர்த்தம். வாலிப வயதுல, சிறு வயதுல நீ சாப்பிட்ட பிளேட்டை நீ எடு, நீ காஃபி குடிச்ச டம்ளர் எடுத்து நீ கழுவி வை, உன் பெட்டை நீ அரேஞ்ச் பண்ணுன்னு உன் பெற்றோர்கள் உனக்கு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு நாம விலகினாலே ஆஃப்டர் மேரேஜ் நாம அதை குறித்து ஃபீல் பண்ணுவோம். எங்க அம்மா சின்ன வயசுல சொன்னாங்களே நான் கேட்கலையேன்னு. அப்போ பூமியில பேசுகிற சத்தத்துக்கே நாம செவி கொடுக்கலன்னா இவ்வளவு பக்க விளைவுகள் இருக்குமானால் பரலோகத்திலிருந்து பேசுகிறவருடைய சத்தத்துக்கு நாம விலகினால் எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? இன்னைக்கு இந்த டீம்ஸ் கேம்ப்ல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை அதுதான், do not depart. கை உயர்த்தி சொல்லுங்க, do not depart. சத்தமா சொல்லுங்க, do not depart. விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இன்னும் எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க, விலகாதபடி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அது நல்லா இருக்கும். விலகாதபடி, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம், விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கோஆபரேஷன். சொல்லுங்க, விலகாதபடி. சொல்லுங்க, விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு என்ன பிரச்சனைனா, விலகி ஓடுறதுல பயங்கர இன்ட்ரெஸ்ட். யாராவது அட்வைஸ் பண்ணுனா we want to run away from them. அங்கிருந்து விலகி ஓட பார்க்கிறோம். ஆமாதானா? யாராவது ஆலோசனை கொடுத்துட்டாங்கன்னா எங்க ஊர்ல சொல்லுவாங்க, காதை கடிக்க தொடங்கிட்டாங்க, கிளம்பிரு. அப்புறம் நீ என்ன படிக்க போற அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த இடத்தை விட்டு விலகி ஓட, கூப்பிடாத அம்மா கூப்பிட்டாங்கன்னு இந்த வர்றேன் மம்மி அப்படின்னு போயிடும். யாராவது நமக்கு ஆலோசனை கொடுக்க தொடங்கிட்டாங்கன்னா we want to depart from them. வேகமா கற்றுக்கொள்ள போறோம். அப்போ இந்த கூட்டத்தை பற்றி என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? இவர்கள் விலகுவதற்கு முயற்சி எடுத்தவர்கள். ரைட்? விலகுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். They want to relieve. அவர்கள் விலகி ஓடுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அதனால தான் 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க நீங்களும் விட்டு விலகினால் anything can happen. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் கவனிங்களே, உங்களில் ஒருவனா நான் பேச விரும்புறேன். இந்த அரியர் போட்டவனுக்கு தான் அரியர் போட்டவனை பத்தி புரிஞ்சு கொள்ள முடியும். ஃபெயில் ஆனவனுக்கு தான் ஃபெயில் ஆனவனுடைய பெயின் தெரியும். ஜெயித்தவங்களுக்கு தோற்றவங்களுடைய வலி தெரியாது. இந்த ஸ்கூல்ல இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு லாஸ்ட் பெஞ்சை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நன்றி, நீங்க ஃபுல்லா ஸ்மார்ட் கிளாஸ் தானா? இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களால இந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே வேற. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தான் லாஸ்ட் பெஞ்ச். திடீர் ஹோம்வொர்க், திடீர் அசைன்மெண்ட், திடீர் ரெக்கார்ட் நோட், திடீர் ஹோம்வொர்க், எல்லாம் திடீர். ஒரு நோட்டை வச்சு 5 சப்ஜெக்ட் எழுதுவான் லாஸ்ட் பெஞ்சில். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் பிடி பீரியடுக்கு கூட நோட்டு போடுவான். அதான் வித்தியாசம். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவன் பிடி பீரியட்னா தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்கால இருந்து ஒண்ணு வரலையே, ரைட்? அதுக்கு கூட அவன் நோட் போடுவான். பிடி சார் கியூல நிற்க சொன்னாரு, விசில் ஊதுனாரு, அது கூட எழுதி வைப்பான். பேக் பெஞ்சில் இருக்கிறவன் ஒரே நோட்டு தான். வலதுபுறத்திலே தமிழையும் இடதுபுறத்திலே இங்கிலீஷையும், நடுமத்தியத்திலே மேத்ஸையும், அதற்கு கொஞ்சம் வலது பக்கத்திலே சயின்ஸையும், அதற்கு கொஞ்சம் இடது பக்கத்திலே எதையாகிலும் எழுதி வைப்பான். அதிலே அவன் படமும் வரைவான். அவனை இவனால புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்? இவன் ஸ்ட்ராட்டஜி வேற, அவன் ஸ்ட்ராட்டஜி வேற. இவன் கொஸ்டின் எழுதுறதுக்கு ஒரு பேனா யூஸ் பண்ணுவான், ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு பேனா எழுதுவான், அதுக்கு கீழே கோடு போடுறதுக்கு ஒரு பேனா. நம்ம ஆளு ஒரே பேனா தான், கோடு ரோடு எல்லாம் ஒரே பேனா தான். இவன் மேல இருந்து கீழே வரைக்கும் படிப்பான். அவன் ஹெட்டிங் சப்ஹெட்டிங் டயக்ராம், a² + b² - 2ab வச்சு நான் 70 மார்க் எடுத்து மேக்ஸ்ல பாஸ் ஆயிட்டேன். இவன் கைடு வச்சு படிப்பான். அவன் படிச்சு முடிச்ச பிறகு அவன் புக்ல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு போய் பிட் அடிப்பான். So the strategies are different. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சை விட்டு விலகி ஓடுவதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். Still இந்த வாலிப நாட்களில் நான் சொல்லுகிறேன், நமக்கு அதிகம் தோன்றக்கூடிய விஷயம் விலகி ஓட வேண்டும் என்று தான் விரும்புவோம். இன்றைக்கு இருக்கிற மனநிலை என்ன தெரியுமா? we want to relieve. விலகி ஓடுவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். ஆனா வேகமா நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு கூட்டம் விலகி ஓடுவதற்கு முயற்சி பண்ணும்போது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11:35. தேங்க்யூ. எபிரேயர் 11:35. Hebrews chapter 11 verse 35. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இந்த வார்த்தையை இப்ப அழுத்தமா சொல்லுங்க. வேறு சிலர்
எல்லாரும் சொல்லுங்க வேறு சிலர். அந்த வேறுங்கிறத விட்டுட்டு சிலர் சொல்லுங்க. சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க விடுதலை பெற. இந்த வார்த்தையை சொல்லுங்களேன், விடுதலை பெற. அப்போ ஒரு கூட்டம் எப்போடா விடுதலை கிடைக்கும்னு காத்திருக்கிறாங்க. ஹலோ, ஒரு கூட்டம் முதல்ல வாசிச்ச வசனத்துல என்ன கற்றுக்கொண்டோம்? எப்போடா விலகி ஓடலான்னு. தம்பி இங்க கவனிங்க, எப்போடா விலகி போலான்னு காத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் விடுதலை பெற சம்மதிக்காமல். அவர்கள் விடுதலை பெற என்ன செய்யல? எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி பேசுறேன். மேக்ஸ் பீரியட்ல வந்து ஏதாவது ஸ்கூல் டேக்கு வேலைக்கு கூப்பிட மாட்டாங்களான்னு காத்திருப்போம். பிடிக்காத பீரியட்ல வந்து வாலண்டியர்ஸ் ஸ்கூல் டேக்கு யாராவது வாலண்டியர் பண்றீங்களான்னு கேட்டா முதல்ல நாங்க தான் கை தூக்கி விலகி ஓட பார்ப்போம். ஆனா சிலர் விலகி விலகி போக மனதில்லாமல் விடுதலை பெற சம்மதியாமல். இந்த வார்த்தையை சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, அப்பதான் புரியும். விடுதலை பெற, சீக்கிரம், விடுதலை பெற சம்மதியாமல். அண்ணே, யாருக்கு விடுதலை வேண்டாம் அந்த உலகத்துல? எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி டெலிவர், இல்லையா? ஆமா, பேசுங்க. விடுதலை பெற யாருக்கு தான் மனசு இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிலர் மட்டும் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் என்ன செய்தாங்களா? சத்தமா சொல்லுங்க, வாதிக்கப்பட்டார்கள். சத்தமா சொல்லுங்க, வாதிக்கப்பட்ட. தேவியர் பெர்சிக்யூட்டட், வாதிக்கப்பட்டார்கள். எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. இப்ப 3 விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். எதனால அவங்க விலகி போக மனசு இல்லாம வாதிக்கப்பட்டார்கள்? இங்க இருந்தா கை தூக்க சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். இங்க இருந்தா பாட்டு பாட சொல்லுவாங்கன்னு தெரியும். இங்க இருந்தா தப்பு பண்ணாதன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். இங்க இருந்தா ட்ரெஸ் கோடு ஒழுங்கா இருக்கட்டும்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். இங்க இருந்தா அந்த கட்டிங் இந்த கட்டிங் எல்லாம் வேண்டாம், நல்ல கட்டிங்கா போடு, அம்பர்லா கட்டிங்கா போடுன்னு சொல்லுவாங்க. ஹலோ, இங்க இருந்தா ஸ்டெப் கட்டிங் வேண்டாம், பாக்ஸ் கட்டிங் வேண்டாம், ஒழுங்கா மண்டைய வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆனா அந்த இடத்தை விட்டு நீங்க ஏன் விலகி போக சம்மதிக்கல? அது நமக்கு பிடிக்காது தானே? ட்ரெஸ் விஷயத்துல நீங்க ஏன் சார் தலையிடுறீங்க? இட்ஸ் மை லிபர்ட்டி. சுதந்திர தேசத்துல இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போடக்கூடாதா? ஆனாலும் ஒரு கூட்டம் விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். ஏன்னா 3 வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஒன்னு, ஃபார் a good life, நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று அவங்க விலகி போகல. கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பாருங்க, புரியாத கைத்தட்டா இருக்க கூடாது, நல்ல கைத்தட்டணும். கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. ஏன் குட் லைஃப்? சத்தமா சொல்லுங்க, ஃபார் a good life. இங்க சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியாகும். ஃபார் a good life. நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன். அவர் கொஞ்ச நேரத்தில் உங்களை சந்திப்பார். He will visit you for a good life. சத்தமா சொல்லுங்க, for a நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ங்கிறதுக்காக விலகி. சிலர் சொல்லுவாங்க, அவர் தான் உன்னை இவ்வளவு டார்ச்சர் பண்றாருல, எதுக்கு நீ அங்க உட்கார்ந்து கிடக்குற? சும்மாரு, ஐஸ்கிரீம் வாங்கி தருவாரு. சரி, ராங் நம்பர். என்ன, நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கிறார். அப்படியே இருங்க. சிலர்லாம் சும்மா எல்லாம் உட்கார மாட்டாங்க. நான் சும்மா உட்கார நினைச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, வெயிட்டிங் ஃபார் a good life. நல்ல வாழ்க்கைக்காக அவங்க விலகி போகாம பாதிக்கப்பட்டார்களாம். பாதிக்கப்பட்டதுன்னா என்ன தங்கச்சி? பாதிக்கப்பட்டதுன்னா என்ன? சாட்டையில் அடி வாங்குறதல்ல, துப்பாக்கியில அடி வாங்குறதல்ல, தலையில தொங்க விடுறதல்ல. ஒருவர் நம்மை கண்டித்து உணர்த்தி நம்மை சரிப்படுத்துவதை வாதிக்கப்படுறதுக்கு சமம். சரிதானா? அப்ப அந்த வாதிக்கப்பட்டார்கள் rather than their deliverance. அவர்கள் விடுதலை பெற சம்மதிக்கவில்லை. 3 விஷயம் சொல்ல போறேன். ஒன்று, நல்ல வாழ்க்கைக்காக அவங்க விலகி போகல. இரண்டாவது, மேன்மையான உயிர்த்தெழுதல், greater resurrection, மகிமையான ஒரு உயிர்த்தெழுதலுக்காக அவர்கள் விலகி போகவில்லை. மூன்றாவது, for eternal life, நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் விலகி போகாமல் இருந்தார்கள். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.